உங்களுக்கு ஏன் ஏரோப்ளைன் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏரோப்ளைன் வந்து மேலெலாம் வந்து பறக்கும் இல்லையா ஸ்கையில். நார்மலாகவே பேர்ட்ஸ் எல்லாம் வந்து கலர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ், க்ரீன், பிங்க், பிளாக், இதே மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ்க்கு பேர்ட்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து அட்ராக்ட் ஆகும். பட் ஒயிட் கலருக்கு வந்து பேர்ட்ஸ் வந்து அவ்வளோவா வந்து அட்ராக்ட் ஆகாது. ஏரோப்ளைன் வந்து எங்கே பறக்கும்? வானத்தில் தான் பறக்கும் இல்லையா? ஸோ அங்கே வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஒயிட் கலரில் அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த பேர்ட்ஸ் வந்து ஏரோப்ளைன் பக்கத்துலேயும் வந்து போகாது. அதில் இருந்து பேர்ட்ஸ் வந்து ஏரோப்ளைனில் பட்டு அஃபெக்ட் ஆகிறதையும் வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஏரோப்ளைனுக்கு வந்து ஆக்சிடென்ட் வரதையும் என்ன செய்யலாம்? ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இதான் வந்து ஒரு ரீசன் ஏரோப்ளைன் வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு. இனி ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒயிட் கலரில் வந்து ஏதாச்சும் ஸ்க்ராச்சஸ் பாட்டு இருந்தால் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ அதில் இருந்து நம்ம வந்து ஈஸியாக ஏரோப்ளைனில் வந்து ரிப்பேர் பண்ணிடலாம். ஏதாச்சும் டேமேஜ் வந்துருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதனால தான் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணுறாங்களா. இனி ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏரோப்ளைன் வந்து ஸ்கையில் வந்து பறக்கிற டைமில் சன் லைட் வந்து படுற டைம் நல்லா ஹீட் ஆகும் இல்லையா? ஸோ ஒயிட் கலர் வந்து என்ன செய்யும்னா ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். டார்க் கலர்ஸ் நார்மலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். டார்க் கலர்ஸ் எல்லாம் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ஏன்னா ஒயிட் கலர் என்ன செய்யும்? ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ உள்ளாடி வந்து என்ன செய்யாது? ஹீட்டு வந்து போகாது. ஸோ இதனாலலாம் ஏரோப்ளைனுக்கு என்ன செஞ்சுருக்காங்களா? ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்களாம். எனக்கு இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும். உங்களுக்கு நேரமே தெரியும் அப்படின்னா காமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா அப்படின்னா காமெண்ட் பண்ணுங்கள்.